அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். நான் எப்போவுமே நிகழ்ச்சியில் சொல்கிறது, நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த பார்க்குறதுக்கு உண்டான எல்லா சப்ஜெக்டும் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது நம்மளுடைய எல்லா ஒரு புராணங்கள்லையும் இந்த தேரை பற்றி நிறையா சொல்லப்பட்டிருக்கும். இந்த செப்பரம், தேர், குறிப்பாக கோயில்களில், பிரசித்தி பெற்ற கோயில்களில் இந்த தேர் உற்சவம் நடைபெறும். புராதன கோயில்களில் தேர் உற்சவம் நடைபெறும். திருவாரூர் கோயில்லே ஆகட்டும், இல்லை நிறைய கோயில்கள்லேயும், முருகருடைய கோயில்களில் நிறைய கோயில் நித்தியமாக பார்த்துட்டிங்கன்னா வடபழனி முருகர் கோயிலில் தேர் ஓடுறதை நம்ம பார்த்துருப்போம். பழனியில் தேர் ஓடுறதை பார்ப்போம், திருத்தணியில் தேர் ஓடுறதை பார்ப்போம், அது தங்கத்தேர் ஓடுறதை பார்ப்போம். எப்படி இந்த தேருக்கு மட்டும் தங்கமாக கொடுக்குறாங்க? அப்போ தேர் இழுத்தோம்னா லைஃப்பில் என்ன மாற்றம் இருக்குது? இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே தேர் உயர்ந்து பிரம்மாண்டமாக இருந்து கோபுரத்திலோட அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு இது. நான் சொன்னேன் கோபுர தரிசனம் கோரி புண்ணியம்னு சொன்னேன். இந்த கோபுர தரிசனத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறுமனே அதாவது இந்த சாமியை பார்க்க முடியாது, கோபுரத்தை மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் தேரில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூலவருக்கு துணை மூலவர்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியில் உற்சவத்துக்காக போகக்கூடிய உற்சவர், அந்த உற்சவரை நம்ம கோயிலிருந்து கொண்டு வந்து பூஜை பண்ணி வெளியில் வச்சு, எப்படி மூலவருக்கு பூஜை இருக்கோ அதே மாதிரி தான் உற்சவருக்கு இல்லையா? உற்சவ காலங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் யார்? மூலவரா உற்சவரான்னு கேட்டால் உற்சவருக்கு தான் நிறையா சக்தி. அப்போது அந்த உற்சவர் இந்த தேரில் உட்காந்து பார்க்குறோம். அப்போ கோபுரத்தோட தரிசனம் பார்க்குறோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அந்த சாமியை தரிசனம் பார்க்குறோம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தேர் நம்ம வீடை தேடி வருது. மூணாவது இறைவன் நம்மளை தேடி வர்றார். இப்படி இந்த 3 விஷயங்களும் அதில் இருந்துருக்கு. இன்னொன்று, எவரொருவர் தேரை பார்க்குறாங்களோ, அந்த தேர் தரிசனம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வருது. அவங்க வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு வேண்டுதல் நீங்கள் தேருக்காக வச்சு பாருங்கள். நீங்கள் பழனி முருகட்ட தேர் இருக்கிறன்னு வச்சு பாருங்கள், வடபழனி முருகட்ட தேர் இருக்கிறன்னு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக இறைவன் உங்களை பெருசாக பிரம்மாண்டமாக, மிக பிரம்மாண்டமாக அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால தான் தேருக்கு அவ்வளோ புராதன விஷயங்கள், ஒவ்வொரு நுணுக்கமாக பார்த்து தேரை பண்ணுவாங்க. அந்த தேரை வடம் பிடிச்சி இழுப்பாங்க. எல்லோரும் தேர் வடம் பிடிச்சி இழுப்பாங்க. ஊர் கோடி தேர் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவ்வளோ மகிமை உண்டு. நீங்கள் வேண்டுதல் இந்த தேருக்காக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். நீங்களே அடுத்த கோயிலுக்கு உபயமாக தேருக்கு உண்டான மாறுதலாக மாறுவீர்கள்.